யூபிஎஸ்சி ரிசல்ட் இந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டிலிருந்து ஒரு 57 மாணவர்கள் வந்து தேர்வாயிருக்காங்க. அதுல 50 மாணவர்கள் பாத்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றவங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை அடுத்து பாத்தீங்கன்னா அதிகமான யூபிஎஸ்சி தேர்வுல வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் அதிகமான பேர் வந்து பாஸ் பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல சென்னையில வந்து குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையமானது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ சென்னையில ஷெனாய் அப்படிங்கிற நகரத்துல தான் இப்போ இந்த குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையமானது நிறுவப்படுது. அதுவும் பாத்தீங்கன்னா தங்கும் வசதியோட, உறைவிட வசதியோட 500 பேர் வந்து கற்கும் வகையில, படிக்கும் வகையில இந்த மையமானது அமைக்கிறாங்க. இப்போ ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி 50 பேர் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. நான் முதல்வன் திட்டம் அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்கீம் வந்து 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்கீம். நான் முதல்வன் திட்டம் மார்ச் மந்த், அதாவது திறன் பயிற்சி அளிப்பதற்காக இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணிருப்பாங்க. இந்த திட்டத்தில் எப்படி யூபிஎஸ்சி மாணவர்கள் பயன்பெறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிரிலிம்ஸ், அப்புறம் மெயின்ஸ், நெக்ஸ்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸ் இருக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம்ல. அதுல பிரிலிம்ஸ், அதாவது முதல்நிலை தேர்வுக்காக தயாராகிறாங்க மாணவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு மாதம் 7500 ரூபாய் பாத்தீங்கன்னா 10 மாதங்களுக்கு வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது முதல்நிலை தேர்வுல தேர்ச்சி பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 25,000 ரூபாய் ஆனது வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்களே, இந்த நிதியாண்டுக்கான பட்ஜெட் இப்போ ரீசெண்டா நம்ம தமிழக அரசு, அந்த பட்ஜெட்ல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா முதன்மை தேர்வுல வெற்றி பெற்ற, மெயின்ஸ்ல வெற்றி பெற்ற மாணவர்கள் வந்து நேர்முக தேர்வுக்கு தயாராகிறதுக்காக, இன்டர்வியூக்கு தயாராகிறதுக்காக அவங்களுக்கு 50,000 ரூபாய் ஆனது வழங்கப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்ல இதுக்காக 10 கோடி ரூபாய் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு.